பரம்பரையா பிரெயின் டியூமர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்கு அப்படின்னா மூளையில் ஆப்ரேஷன் பண்ணால் போதுமா, மூளையில் ஆப்ரேஷன் எந்த ஒரு சின்ன அறிகுறி, புற்றுநோய் அறிகுறினே இல்லை. பிரெயின் டியூமர்ஸை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் கரெக்டாக செல்ஃபோன்ஸ் வந்து பிரெயின் டியூமர்ஸ் காஸ் பண்ணுமா? வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆதிரே எஃப்எம் நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் டாக்டர் அனிதா குமாரி, எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி, புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை மருத்துவர். ஓகே மேம். இன்னைக்கு வந்து பிரைன் டியூமர் டேல நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த தினம் எதனால அனுசரிக்கப்படுது மேம்? இப்போதைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் கொண்டு வரணும், விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காண்டி தான் ஜூன் 8 வந்து நம்ம வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேவை வந்து அனுசரிக்கிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சர்ஸையும் பொறுத்தவரையும் ஒரு இது என்ன அப்படின்னா எல்லா கேன்சர்ஸும் ஆர் க்யூரபிள் ப்ரொவைடட். அதாவது எல்லா கேன்சரையும் நம்ம சரிப்படுத்திட முடியும், குணப்படுத்திடவும் முடியும். அதை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா. ஸோ அந்த விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸை கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த டியூமர் டேஸ் ஆர் செலிப்ரேட்டட். ஸோ அதே மாதிரி ஜூன் 8 வந்து நம்ம செலிப்ரேட்டடில் அனுசரிக்கிறோம். ஓகே மேம். இன்னைக்கு வந்து மூளைக்கட்டி தினம் அப்படின்றதுனால இந்த மூளைக்கட்டி அப்படின்னா என்ன, அது எங்க உருவாகுது மேம்? மூளைக்கட்டி அப்படின்னா கண்டிப்பாக மூளையில் தான் உருவாகும். ஸோ இது நார்மலாக மூளைக்கட்டி ஏதோ ஏதோ ஒரு டியூமர் இல்லை கட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல் வந்து அதிகமாக வளர்ந்து ஒரு கட்டியை உருவாக்குறது தான். ஒரு செல்லில் பலவிதமான செல்ஸ், அப்நார்மல் செல் growth தான் ஒரு டியூமர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மூளையில் தான் வருவோம். இதை வந்து இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது பிரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைமரினா மூளையிலேயே ஆரம்பித்து தன்னோட தன்மைகளை வெளிப்படுத்துறது வந்து பிரைமரி பிரெயின் டியூமர்ஸ். இதே வந்து செகண்டரி பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னா செகண்டரி பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னா வேற எங்கேயோ ஒரு கேன்சர் செல்லோ ஒரு கேன்சர் கட்டியோ உருவாகி அது பிரெயினுக்கு பரவி அது வர்றது தான் செகண்டரி பிரெயின் டியூமர்ஸ். ஸோ இந்த செகண்டரி பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னாவே வந்து ஸ்டேஜ் 4 டிசீஸ் தான். இதையே இந்த மூளைக்கட்டியவே வந்து இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். பினைன், மெலிக்னன்ட். பினைன் அப்படின்னா அது வந்து ஒரு மெல்ல தான் வளரும். அது வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் பரவாது. பட் மெலிக்னன்ட் பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்றது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும், அதிகமாக வளரும். அந்த இடத்துலையே இன்வேஷன் கொடுக்கும், அதாவது வேர்களை கொடுக்கும். ஸோ அங்கே இருக்கிற மூளைக்கு ப்ரெஷர் சிம்டம்ஸோ இல்லை அதோட ரூட்ஸை கொடுக்கறனால அதுக்குண்டான சிம்டம்ஸை அது கொண்டு வரும். ஸோ மூளைக்கட்டி 2 வகைகள். ஃபர்ஸ்ட் பிரைமரி, செகண்டரி. இன்னொரு வகையில் வந்து பினைன், மெலிக்னன்ட் பிரெயின் டியூமர்ஸ். ஓகே மேம். இப்போ மூளைக்கட்டி அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இது எதனால ஏற்படுது மேம்? ஆக்சுவலி மூளைக்கட்டி ஏற்படுறதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர். ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா கதிர்வீச்சு. எங்கேருந்து நம்மளுக்குலாம் அந்த கதிர்வீச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்லேயே வந்து 2 விதமான ரேடியேஷன் இருக்குது. அயானைசிங் அண்ட் நான் அயனைசிங். அயனிக் கதிர், அப்புறம் நான் அயானிக் கதிர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் எனக்கு சிடி எடுத்து பாருங்க, நிறையா டைம் சிடி ஸ்கேன்ஸ் எடுக்கிறது, தேவையில்லாமல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ரேடியேஷன் நம்ம உடம்புல போகுது. ஸோ அந்த மாதிரி ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பிரெயின் டியூமர்ஸ் வரலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பரம்பரை ரீதியாகவும் பிரெயின் டியூமர்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. 3வது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வைரஸஸ், அதாவது எப்ஸ்டின் பேர் வைரஸ்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நார்மலாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த வைரஸஸ் வந்து சில பேருக்கு பிரெயின் டியூமர்ஸ் காஸ் பண்ணலாம்.
ஓகே மேம். இப்போ இந்த மூளைக்கட்டி எதனாலலாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு மூளைக்கட்டி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் ஏற்படும்? அத எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளால? ஆக்சுவலி மூளை பார்த்தீங்க அப்படின்னா, அ வந்து நம்மளோட மூளை எலும்புக்குள்ள தான் இருக்கு. அது வந்து இட்ஸ் க்ளோஸ்ட் பாக்ஸ். ஸோ ஸ்கல் போனுக்குள்ள பிரெயின் இருக்கு. அதுக்குள்ள சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடு, அப்புறம் கவரிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு மூளைக்கட்டி ஏற்படுது அப்படின்னா, அது முதல்ல பிரஷர் சிம்ப்டம்ஸ் தான் கொண்டு வரும். பிரஷர் சிம்ப்டம்ஸ் இல்லன்னா, அங்க இருக்கிற இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன இன்கிரீஸ் பண்ணும். ஸோ மூளைனால அந்த கட்டிய அக்காமடேட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்மனால ஒரு 500 கேஜி ஹல்வா தான் வைக்க முடியும் அப்படின்னா, 500 கேஜி ஹல்வா தான் வைக்க முடியும். அதுக்கு மேல ஒரு 50 கிராம்ஸோ, ஒரு 100 கிராம்ஸோ போட்டா, அந்த பாக்ஸு கொள்ளாது. ஸோ அந்த பாக்ஸ் என்ன பண்ணும்? ஒண்ணு கிழியும், இல்லன்னா ஹல்வா வெளியில வரும். அதே மாரி தான் பிரெயினும். ஸோ பிரெயின் என்ன ஆகும்னா, இரிட்டேட் ஆகும். இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு என்ன அறிகுறி இருக்கும்னா, ஹெட்டேக்ஸ் இருக்கும். அப்புறம் குமட்டல், வாந்தி இருக்கலாம். ஆ அப்புறம் பிரெயின் டியூமர்ஸ பொறுத்தவரையும் என்ன அப்டின்னா, அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு. மூளையோட எந்த பகுதியில லொக்கேட் ஆயிருக்கோ, அத பொறுத்துமே சிம்ப்டம்ஸ் மாறும். சப்போஸ் ஆக்ஸிபிட்டல் லோப்லலாம் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படலாம். கண்ணு 2 2டா தெரியலாம். அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் மெமரி லாஸ். திடீர்னு நம்மளுக்கு ஞாபக மறதி வரலாம். பக்கவாதம் ஏற்படலாம். ஸோ நம்மளோட மோட்டார் ஏரியாஸ் அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான பிரெயின் டிஷ்யூல அது கம்ப்ரஸ் பண்ணுது, இன்வேட் பண்ணுது அப்டின்னா, நம்மளுக்கு பக்கவாதம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே வந்து லொகேஷன பொறுத்து, பிளஸ் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் இன்கிரீஸ் ஆகறத பொறுத்து தான் சிம்ப்டம்ஸ் வேரி ஆகும். ஸோ இந்த மாரி ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருந்தா, ஆ பேஷண்ட் வந்து டாக்டர பார்க்கணும். ஓகே மேம். இப்ப இவ்ளோ சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாருக்கெல்லாம் அதிகமா இந்த மூளைக்கட்டி பிரச்சனை அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? அதான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு பரம்பரையா பிரெயின் டியூமர் ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களோ, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அ அ அதே மாரி எல்லா கேன்சர பொறுத்தவரையும் என்ன அப்டின்னா, அ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஓல்ட் ஏஜ் வர வர எல்லாருக்குமே ரிஸ்க் அதிகமாகிக்கிட்டே தான் வருது. இன்னொன்னு வந்து இந்த செல்ஃபோன்ஸ். செல்ஃபோன்ஸ் வந்து பிரெயின் டியூமர்ஸ கிராஸ் பண்ணுமா அப்டின்னா, இன்னும் அதுக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு தீர்வு இன்னும் வரல. பட் முரண்பாடான ஒரு கருத்து தான் இருக்கு. ஸோ இன்னும் கரெக்ட்டா செல்ஃபோன்ஸ் வந்து பிரெயின் டியூமர்ஸ் காஸ் பண்ணுமா? காஸ் பண்ணாதான்றது வந்து நிரூபிக்கப்படல. ஓகே மேம். இப்போ ஒருத்தவருக்கு பிரைன் டியூமர் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் குடுப்பீங்க? என்னென்ன சிகிச்சைகள் நடைமுறையில இருக்கு? ஆக்சுவலி எல்லா டியூமர்ஸ பொறுத்தவரையும் வந்து அ ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டுமே போதுமானதாக இருக்காது. ஆம், ஒரு ட்ரீட்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். இல்லன்னா 2யும் சேர்த்து குடுக்குற மாரி தான் நம்ம டியூமர்ஸ ட்ரீட் பண்ணுவோம். பிரெயின் டியூமர்ஸ பொறுத்தவரையும் சர்ஜரி. ஏன்னா, அந்த கட்டி வந்து அந்த இடத்துல பிரஷர் இன்கிரீஸ் பண்ணுது. ஸோ, அத எடுத்தா தான் நம்மளுக்கு அந்த பிரஷர் சிம்ப்டம்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும். ஸோ, சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ம் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து ரேடியேஷன் தெரப்பி கதிர்வீச்சு குடுக்குறது. இந்த கதிர்வீச்சு எதுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, சப்போஸ் இந்த கதிர்வீச்சு 3 4 சிகிச்சை முறைகள் இருக்கு. அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி. இந்த ரேடியேஷன் தெரப்பி என்ன பண்ணும் அப்டின்னா, ஆ அந்த சர்ஜரி பண்ணி அந்த கேவிட்டிய அந்த டியூமர எடுத்துட்ட பெறட்டு, திரும்பி அந்த நோய் வர்றதுக்கான தன்மைகள் இருக்குன்றதுக்காண்டி, அங்க திரும்பி வராம இருக்கிறதுக்காண்டி அந்த செல்ஸ வந்து ஆ கொல்றதுக்காண்ட குடுக்கப்படுறது தான் வந்து ரேடியேஷன் தெரப்பி. கீமோதெரப்பியும் இதே மாரி ரேடியேஷனோட சேர்த்து குடுப்பாங்க. அப்புறம் இலக்கு சிகிச்சை அதாவது டார்கெட்டட் தெரப்பி. இந்த டியூமர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன்ஸ் இல்லன்னா அதோட புரோட்டீன்ஸ் இல்லன்னா அந்த பாத்வேஸே ஸ்பெசிஃபிக்கா பிளாக் பண்றது தான் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ இந்த பிரெயின் டியூமர்ஸ பொறுத்தவரையும் அ தனியா இது மட்டும் குடுப்போம், சர்ஜரி மட்டும் குடுப்போம், ரேடியேஷன் மட்டும் குடுப்போம் அப்படி கிடையாது. அதோட கிரேட் வீரியத்தன்மைய பொறுத்து சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியேஷன் வித் கீமோ, வித்தவுட் கீமோ அது மாரி நம்ம குடுப்போம். ஸோ கிரேடு பொறுத்து தான் இது நம்ம அதோட சிகிச்சைய முடிவு பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அதுக்கு ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்பரேஷன் அப்படின்றது அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா மேம்? அதாவது முன்ன சொன்ன மாரியே தான். அதாவது ஆப்ரேஷன் பண் அத மட்டும் பண்ணியே நிரந்தர தீர்வு அடைஞ்சிட முடியாது. ஸோ கிரேட் ஆஃப் டியூமர் அதாவது WHO
ஒரு பிரெயின் டியூமரையும் அதோட செல் டைப்புக்கு தகுந்த மாதிரி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு பிரிச்சிருக்கு. ஸோ கிரேட் 1 டியூமர்ஸ் அது முழுசும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை போதுமானதாக இருக்கும். பட் மித்த கிரேட் 2, கிரேட் 3 டியூமர்ஸ் இல்லைன்னா பகுதியை மட்டும்தான் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு இணையாக சில தெரப்பீஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதாவது ரேடியேஷன் தெரப்பி ப்ளஸ் கீமோதெரப்பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டார்கெட்டட் தெரப்பி கொடுக்குற மாதிரி. ஸோ சர்ஜரி மட்டும் கிடையாது. பட் இந்த கொஸ்டினை ஏன் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்னா, மூளையில் ஆப்ரேஷன் பண்ணால் போதுமா, மூளையில் ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எந்த ஒரு சர்ஜனும் ஒரு பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு இந்த பேஷண்ட் வந்து இதுலேருந்து சர்வைவ் ஆகுறாங்கன்ற ஹோப்போட தான் எடுப்பாங்க. ஸோ சர்ஜரி வந்து பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்க தான் வேணும். அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது பாசிபிள் இல்லை. அது கியூருக்கான ஒரு வழியும் கிடையாது. ஸோ பிரெயின் சர்ஜரிஸ் அப்படின்னாவே நம்ம மக்களுக்கு வந்து ஐயோ மூளையை குடைவாங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கவாதம் வந்துருமோ, கண்ணு தெரியாதோ அப்படின்னா அந்த கட்டி இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமைகளை கொண்டு வந்துடும். ஸோ அதை எவ்வளோ சீக்கிரம் டாக்டரின் அறிவுறுத்தலோட எடுக்கிறோமோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸையும் டாக்டர் சொல்லுவார். அது கொஞ்சம் மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சர்ஜரி பண்ணிக்க தான் வேணும். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய கேன்சர் வருது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிரைன் டியூமர் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதற்கும் நிறைய சிகிச்சைலாம் இருக்க தான் செய்யுது. பட் ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதை முற்றிலும் குணப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா மேம்? இது வந்து நீங்கள் பிரெயின் டியூமரை பற்றி மட்டும் கேட்காம பரவலாக எல்லா டியூமர்ஸை பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இது வந்து இன்னைய தேதி வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் பரவலாக இருக்கு. ஐயோ நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சு, அதை சொல்லாமல் இருக்கிறது, அதை வந்து முன்னிலையிலே கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் வந்து கேன்சர் வந்து குணமாகுதுன்றத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே எந்த கேன்சரை கண்டுபிடிச்சாலும் அதை குணப்படுத்தி நல்லா வாழலாம் அப்படின்றது தான் மெயின் ஃபேக்ட். பட் அதை வந்து மக்கள் வந்து அதை தள்ளி போட்டு லோக்கலி அட்வான்ஸ்டு இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றது, முற்றிய நிலையில் வரும்போது அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் நோயை குறைக்கும் தன்மை மட்டும்தான் இருக்குமே தவிர அதை குணப்படுத்த முடியாது. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா கேன்சர்ஸையும் நம்மளால குணப்படுத்த முடியும். ஓகே மேம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தகவல் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்கே இந்த தஞ்சாவூர் டெல்டா ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரிவேலண்ட்டாக இருக்கிற கேன்சர்ஸ் வந்து ஹெட் அண்ட் நெக், வாய், தொண்டை அந்த இடத்துல இருக்கிற புற்றுநோய். அது எதுக்கு ரீசன்ஸ் என்னதுன்னா லோக்கலாக டொபாக்கோ, நல்லா டொபாக்கோ அச்சீவ் பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு, புகையில, சீவல். ஸோ இன்னொன்று வந்து பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய். இதில் எல்லாத்துலேயுமே அப்படின்னா இந்த இந்த பேர்டன் வந்து இந்த பிரெஸ்ட், சர்விக்ஸ் எல்லாமே ஹெட் அண்ட் நெக், ஈவன் ஹெட் அண்ட் நெக் எல்லாமே க்யூரபிள் கேன்சர்ஸ் தான், ப்ரொவைடட் அது ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முற்றிய நிலையில் வந்துட்டு மிசரபிளாக என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு இது பண்ணிடுங்க அப்படின்னா ரொம்ப ட்ரீட்மெண்ட் சிகிச்சையெல்லாம் வந்து அவங்க தாங்கக்கூடிய நிலைமையில அவங்களோட உடலமைப்பும் இல்லாமல் போயிடும். ஸோ எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ஏர்லி டிடெக்ஷனுக்கு தான், முன்கூட்டியே வர்றது, சிம்டம்ஸை வர்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின் டியூமர்ஸில் நம்ம பார்க்குறோம்ல, ஸோ அரவுண்ட் 2014 நான் வந்து ஒரு 18 year old கேர்ள், அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அவங்க அக்கா தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவளுக்கு வந்து சிறுமூளையில் ஒரு சின்ன கட்டி இருந்தது. பட் சர்ஜரி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு. சர்ஜரி பண்ணிவிட்டு இட் வாஸ் கிரேட் 3. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா மூளையை மட்டும் இல்லை, அதோட மூளை தண்டுக்கும் வந்து நம்ம கதிர்வீச்சு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ 18 year கேர்ளு, அன்மேரீடு. ஸோ அவங்க அக்காவுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணிட்டோம், கட்டியை எடுத்துட்டோம், மேற்கொண்டு எந்த சிகிச்சையும் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது. ப்ளஸ் அம்மா அப்பா இல்லை. ஸோ அதனால எந்த தீர்க்கமான முடிவையும் அவங்களால எடுக்க முடியல.
ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வேணான்னு ஸ்கிப் பண்ண பார்த்தாங்க. ஸோ ஆனா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அ இம்பார்ட்டன்ஸா அவங்களுக்கு சொன்னோம். ரேடியேஷன் குடுத்தா இந்த பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ரேடியேஷனும் கஷ்டப்பட்டு வச்சோம். ஸோ ஆனா 18 இயர் ஓல்டு கேர்ள் அப்படின்னும்போது, அந்த ரேடியேஷன் பார்ட்ல வந்து அவளோட ஓவரீஸும் வந்தது. ஸோ இப்போ வந்து ஆ oocytes பிரிசர்வ் பண்றது. அதாவது கருமுட்டைகள வந்து சேகரிச்சு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பண வசதி இல்ல. பட் அத நம்ம தெரிவிக்கிறோம். இந்த மாரி 18 இயர் ஓல்டு கேர்ள் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அவளோட ஓவரீஸ்லேருந்து வந்து oocyte வந்து ரிலீஸ் ஆகுமான்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னபோது, அவங்க இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தயக்கம் காட்டினாங்க. எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் குடுத்த பிறகு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு, ஒரு 1 இயர் வரைக்கும் அந்த பொண்ணு ஃபாலோ அப்ல இருந்தாங்க. ஆ அப்புறம் அப்புறமா ஃபாலோ அப் பேஷண்ட் விட்டுட்டா நம்மளுக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லல்ல. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2023ல அந்த பொண்ணு வந்துச்சு. ஸோ அந்த பொண்ண வந்து ரெகக்னைஸே பண்ண முடியல. அ மேரேஜ் ஆயிட்டு, தன் கையில ஒரு குழந்தையோட தான் வந்துச்சு. ஸோ அவங்க அக்கா அன்னைக்கு அந்த தயக்கம் காட்டியிருந்தாங்க அப்படின்னா, இந்த லைஃப்ப அந்த பொண்ணு பார்த்துருக்கவே வாய்ப்பில்ல. ஸோ நம்மளையே அ கொஸ்டின் பண்ற மாரி நம்மளோட சூழ்நிலைகள் இருந்தாலும், சில முடிவுகள நம்ம நல்லபடியா எடுத்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த டியூமர்ஸையும் நம்ம வென்றிட முடியும். ஓகே மேம். இப்போ இந்த போதை பழக்கவழக்கங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாமே கூட கேன்சர் உருவாக ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அ அ போதை பழக்கங்கள், அதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அ சிகரெட் ஸ்மோக்கிங், சியூவபிள் டொபாக்கோ, புகையிலை, உட்கொள்ற புகையிலை, புகையா யூஸ் பண்ற புகையிலை, அ இது 2மே வந்து நம்மள வந்து ஹெட் டு டோ தலையிலிருந்து கால் வரையும் என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸும் காஸ் பண்ணும். அதே மாரி தான் மது பழக்கங்களும். சரியா? ஸோ இது இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டு, கேன்சருக்கான ஒரு பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து நிஜமாவே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல நோக்கி போகணும். ஸோ இந்த பழக்கங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலயே இப்பலாம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே சிகரெட் ஸ்மோக் பண்றாங்க. அப்புறம் டொபாக்கோ சீவ் பண்றாங்க. இது வந்து அவங்களையும் பாதிச்சு, அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு ஃபினான்ஷியல் பர்டனையும் கிரியேட் பண்ணுது. அதே மாரி இப்ப இப்ப இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சின்ன குழந்தைங்கலாம் கூட ஒபீஸா இருக்காங்க. உடல் பருமன். யாருமே வந்து ஸ்லீக்கா, ஸ்லிம்மாலாம் பார்க்க முடியறதில்ல. ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா, 80 குழந்தைங்க ரொம்ப சப்பியாவும், பப்ளியாவும் இருக்காங்க. அதுக்காண்டி அவங்க எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க அப்டின்றது இல்ல. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு எஃபோர்ட்ட எதுவுமே போடல அதுல. அதுதான் மேட்டர். அதாவது சாப்பிடுறதையும் ஹெல்தியா சாப்பிடணும். அதுக்கு உண்டான எஃபோர்ட் பிசிக்கல் எக்ஸர்சைஸையும் பண்ணணும். இந்த மாரி சப்ஸ்டன்ஸஸ அப்யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த மாரி ஏதாவது பழக்கங்கள் இருந்தா, அத நிறுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நிறுத்தவே முடியலன்னா, நெறைய அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேன்சர், கேன்சர கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்திய முறைகள், அது எல்லாமே ஒரு 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 மைனர் அமௌண்ட் ஆஃப் சஃபரிங் அவங்களுக்கும் குடுத்து, அவங்க ஃபேமிலிக்கும் குடுக்குது. ஸோ தேவையில்லாம ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும்? ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல நோக்கி இந்த ஜெனரேஷன் நகர்ந்து போகணும். அதுதான் என்னோட விருப்பம். ஓகே மேம். இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதுதான் அப்படின்னு எத சொல்லுவீங்க மேம்? ஆக்சுவலி அ WHO டெஃபினிஷன் படி ஹெல்த் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், சோஷியல் அண்ட் மென்டல் வெல் பீயிங். ஸோ எல்லாமே 100% இருக்கணும். அப்படின்னும்போது இத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு ஃபுட். பேலன்ஸ்டு ஃபுட்னா சரிவித சமானமா ஆ கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, அ மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் அடங்கிய ஒரு உணவ நம்ம சாப்பிடணும். ஸோ நம்மளோட பிளேட்லயே இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் பார்க்குறோம். பிளேட் எப்படி வச்சு திருப்பி வச்சு சாப்பிடுங்க. அந்த பெரிய பெரிய கிண்ணங்கள்லலாம் வந்து காய்கறிய நிரப்பிக்கோங்க. குட்டி குட்டி கிண்ணங்கள்ல வந்து சாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்ளோ ப்ரொபோர்ஷன்ல நம்ம சாப்பிட்டாவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நெறையா மாறிரும். ஏன்னா, முன்ன அளவுக்கு நம்ம இப்ப யாருமே கடின உழைப்பு பண்றதில்ல. ஸோ, நம்மளோட சாப்பாடுல கார்போஹைட்ரேட்டோட பங்கு எவ்வளோ இருக்கணுமோ, அவ்வளோ நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாரி தான் நம்மளோட கேலரி இன்டேக் இருக்கணும். ஸோ, பேலன்ஸ்டு ஃபுட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பிசிக்கல் எக்சர்சைஸ்.
யூசுவலாக ஒரு சின்ன குழந்தையோ இல்லை பெரியவங்களோ எல்லாருமே சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணியே ஆகணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னா டம்பல்ஸ் தூக்குறது அப்படி நான் மீன் பண்ணலை. இப்போ மைல்டு வாக், ஜாகு, இல்லைன்னா குழந்தைங்கள பிளே கிரவுண்ட்ஸில் கூட்டிகிட்டு போய் விளையாட விடுறது. ஸோ இது வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி பிளே கிரவுண்டில் போயிட்டாவே பிளே கிரவுண்டோ இல்லை மற்ற குழந்தைங்களோட பழகும் போதே அவங்களோட சோஷியல் வெல்பீயிங்கும் அதிகமாயிடுது. பழகுற தன்மையிலே வந்து அவங்க கம்யூனிட்டியில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னையே ஒரு ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஸோ பேலன்ஸ்டு டயட்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அப்புறம் எமோஷனல் வெல்பீயிங்க்கு மெடிடேஷன், யோகா, சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே மேம். இன்னைக்கு இதுவரையும் பிரைன் டியூமர் டே தினத்துக்காக நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆதிரை எஃப்எம்க்கும் ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆஸ் அன் ஆன்காலஜிஸ்ட், அதாவது புற்றுநோய் சிகிச்சை மருத்துவராக, ஆக்சுவலி புற்றுநோய் அப்படின்னு வந்து அது வந்து குணப்படுத்த முடியாது. அது நம்மளை வந்து நம்மளை சார்ந்தவங்க எல்லாரையுமே சாகடிச்சிடும் அப்படின்ற நினைப்பை விட்டுட்டு, எந்த ஒரு சின்ன அறிகுறி, புற்றுநோய் அறிகுறினே இல்லை, எந்த ஒரு சின்ன அறிகுறியா இருந்தாலும் மக்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டில் கேட்கறது, இல்லை அதை பத்தி கருத்து சொல்ல தெரியாதவங்கள்ட்ட கேட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறாங்க. அது பண்ணாம சின்ன ஒரு அறிகுறி இருந்தாலும் முதல்ல டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது. அது டெஃபினட்டா புற்றுநோயா இருக்கணும்ன்ற நான் சொல்லலை. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே எந்த ஒரு டிசீஸையுமே லேட்டாக கொண்டு வந்தால் டாக்டருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கான சிரமங்கள் நிறையா இருக்குது. அந்த நோயோட பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் தான் மெயின் திங். அதே மாதிரி கை வைத்தியம் பார்க்குறது, நாட்டு வைத்தியம் பார்க்குறது, அதெல்லாம் பார்த்துட்டு 2 மாதம் கழித்து போகிறது, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் எந்த நோயோ எந்த அறிகுறியாக இருந்தாலும் முதல்ல டாக்டரை போய் அணுகி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. முதல்ல அது வந்து அறிகுறியா நோயா அப்படின்றத சொல்றதே டாக்டர் தான். ஸோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதனால மிஸ்கைட் ஆகி நிறைய பேஷண்ட்ஸு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றது, இன்க்யூரபிள் ஸ்டேஜில் வர்றது இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்மளே நல்லா அவேராக இருக்கணும். டாக்டர்ஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்க்கணும், சீக் பண்ணணும். இதுதான் என்னோட விருப்பம். அப்புறம் தப்பான கருத்துக்களை பரப்பக்கூடாது. நமக்கு தெரியாத எந்த விஷயங்களையும் பரப்பக்கூடாது. அதுதான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பிரெயின் டியூமர் டேல வந்து அதிரை எஃப்எம்லேருந்து என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த இதில் என்னை பங்களிக்க வச்சதுக்கு அதிரை எஃப்எம்க்கும் நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.